சூரிய கிரகணம் என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் வரும்போது சந்திரனுடைய நிழல் பூமியின் மீது பட்டு சூரியனின் ஒளி பூமியை அடையாமல் மறைக்கப்படும் ஒரு வானியல் நிகழ்வாகும். இது பூமி, சந்திரன் மற்றும் சூரியன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது மட்டுமே நிகழ்கிறது. அதாவது அமாவாசை நாட்களில் இது நடைபெறுவதாக சொல்லப்படுது. இந்த சூரிய கிரகணத்தின் போது குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டு சூரிய கிரகணம் செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை அன்று மகாலய அமாவாசை தினத்தில் நிகழ்கிறது. கன்னி ராசியில் நிகழக்கூடிய இந்த கிரகணம் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் இடையே வலிமையான ஒரு யோகத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. இந்த இரண்டு கிரகங்களுமே தங்கள் 7வது பார்வை ஒவ்வொன்றையும் எதிர்நோக்கி வெளிப்படுத்தும் நிலையில் சூரியனுக்கும் சனிக்கும் இடையே உண்டாகும். இந்த உறவு அவ்வளவு நல்லதாக கருதப்படுவது இல்லை. அந்த வகையில் கிரகணத்தன்று உண்டாகக்கூடிய இந்த யோகம் மேசம் உட்பட 4 ராசியின் வாழ்க்கையில் எதிர்மறையான பலன்களை கொண்டு வரும். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எதிர்வரும் சூரிய கிரகணமானது உலகின் பல்வேறு பகுதிகளில் தென்படும் என நிபுணர்கள் குறிப்பிடும் நிலையில் இந்த கிரகணத்தின் தாக்கம் மேசம் முதல் மீனம் உள்ள 12 ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் பிரதிபலிக்கும் என நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறித்த இந்த கிரகணத்தின் போது சூரியனை மறைந்து கேது ஆதிக்கம் செய்யும் மேசம், சிம்மம் உட்பட 4 ராசிக்கு மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக தொழில் வாழ்க்கையில் பெரும் பின்னடைவு காணக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். முன்னெச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. கன்னி ராசியில் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் மேச ராசியில் ஜாதகத்தில் 6வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறது. குறித்த இந்த காலத்தில் சனி பகவான் மேச ராசியில் கடந்து செல்ல மேச ராசிக்காரர்களுக்கு கடுமையான பின் விளைவுகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. தொழில் வாழ்க்கை மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கடுமையான ஒரு பாதிப்பை நீங்கள் சந்திப்பீங்க. தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை நிலத்தில், உலோகம் மற்றும் சார்ந்த பொருட்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களை தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், தொழில் விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகளில் தோல்வியும், குடும்ப வாழ்க்கையில் செலவுகளும் அதிகரிக்கும். உங்களுடைய தேவைக்கு நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். கடுமையான நிதி நெருக்கடி, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மன வேதனைகளை நீங்கள் அதிகரிக்கக்கூடியதாகும். வாழ்க்கை முன்னர் இருப்பதை காட்டிலும் மோசமாக மாறக்கூடியதாகும். எனவே முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு 5வது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் 2வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருவார். அதாவது உடல்நலத்தை சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கிறது. குறிப்பாக நீரிழிவு உள்ளிட்ட நாள்பட்ட நோய் பிரச்சனையினால் அவதிப்பட்டு வரக்கூடிய நபர்கள் வீட்டிற்கு மருத்துவமனைக்கும் இடையே அதிகம் பயணிப்பீங்க. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். செலவுகளும் ஏற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதில் சிரமங்கள் நீடிக்கும். இதனிடையே தொழில் வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகள் உண்டாகலாம். தொழில் போட்டிகள் அதிகரிக்க வியாபாரத்தில் போதுமான வருமானமின்றி தவிப்பீங்க. எதிர்வரக்கூடிய செலவுகளை எப்படி சமாளிப்பது என அறியாமல் குழம்பி தவிப்பீங்க. பெற்றோருடன் உங்களுடைய உறவு மோசமாக மாறும். அலுவலக பணி மேற்கொண்டு வரக்கூடிய நபர்கள் தங்களுடைய பணியில் திருப்தி இல்லாமல் பணி மாற்றத்தை விரும்புவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் இந்த கிரகணமானது கலவையான ஒரு பலன்களை அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த கிரகணம் நிகழும் நிலையில் கன்னி ராசியில் ஆளும் புதன் கிரகணத்தின் சஞ்சாரம் குறித்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை தீமை என இரண்டுமே கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும். கிரகணத்தின் தாக்கத்தை கன்னிராசியினர் குடும்ப வாழ்க்கையில் எதிர்மறை தாக்கத்தை உண்டாக்கும். குறிப்பாக காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். இந்த காலகட்டம் முழுவதுமே திருமணம் முடிந்த நபர்கள் வீட்டில் 3ஆம் நபரின் தலையீடு அதிகரிக்கக்கூடியதாகவும், நெருங்கிய உறவுக்கு கைமாறாக நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் காணப்படும் மன அமைதியை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் பதட்டத்தை தவிர்க்க வேண்டியதும் நல்லது அப்படின்னே சொல்லலாம்.
இந்த காலகட்டத்தில் அவசர முடிவுகள் எதுவுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. குறிப்பாக பண விஷயத்தில் ஆழ்ந்த சிந்தனை, அது மட்டும் இல்லாமல் அதன் பின்னர் ஒரு முடிவு செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ஜாதகத்தில் 8வது வீட்டில் தாக்கத்தை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய கிரகணமானது அவர்களை கடுமையான உழைப்பாளியாக மாற்றும். பணியிடத்தில் காணப்படும் சவால்களை தங்களுடைய தனித்திறமையினால் சமாளிப்பீங்க. இருப்பினுமே அதற்கான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. உற்சாகத்தை நீங்கள் இழப்பீங்க. அடுத்தது என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பி தவிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சவால்கள் அதிகரிக்கக்கூடியதாகும். அதே நேரம் குடும்ப வாழ்க்கையில் நிதி சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடியதாகும். வீட்டில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் வீட்டிலும் பணியிடத்திலும் எதிரிகள் உங்களுக்கு அதிகம் இருப்பாங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் உண்டாகும். குறிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கும்பராசி கொண்ட மாணவர்கள் தங்களுடைய கல்வி விஷயத்தில் பின்னடைவு காணலாம். எதிர்வரும் பள்ளி தேர்வுகளில் குறைந்த மதிப்பெண்கள் பெறலாம் அல்லது தேர்வுகளில் தோல்வியடையலாம். இருப்பினுமே மனதை தளர விடாமல் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள். அடுத்த தேர்வில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான நன்மைகள் தரக்கூடிய வகையில் இருக்குது. சூரிய கிரகணம் நாட்களில் சனி பகவான் இடமாற்றம் செய்வது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. தன்னுடைய தாக்கம் 12 ராசிக்காரர்களும் இருந்தாலுமே குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு சொர்க்க வாழ்க்கை ஏற்படும் அப்படின்னும் சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய தடைகளை உடைத்து மனதில் நினைத்த விஷயத்தை செய்து முடிப்பீங்க. காரிய தடை விலகும். இல்லத்தரசிகளுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சீராகும். தொழில்துறையில் வியாபாரிகள் நல்ல ஒரு லாபம் அடைவாங்க. உத்தியோகர்கள் பணியிடத்தில் புதிய மாற்றங்களை சந்தித்து அதற்கேற்ற செயல்பட வேண்டும். பொது வாழ்க்கை மற்றும் அரசியலில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு சமூக வலைத்தளம் மூலம் புகழ் ஏற்படலாம். மாணவர்கள் கல்வியில் தனித்திறமைகளை வெளிக்காட்டி பாராட்டு பெறுவாங்க. இரத்த அழுத்தம், தலைவலி ஆகியவை ஏற்பட்டு விலகும். உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு, ஆதரவற்ற முதியோர்களுக்கு அன்னதானம் செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பிறர் துயர தன் துயர் போல் நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்டுவீங்க. பணிபுரியும் இல்லத்தரசிகள் பணியிடத்தில் மதிப்பு அதிகரிக்கும். வியாபாரிகள் தொழில்துறையில் உங்களுக்கு அரசு ஊழியர்கள் சம்பந்தமான சிக்கல்களை நுணுக்கமாக கையாள வேண்டும். தலைமை பொறுப்பில் உள்ள உத்தியோகத்தில் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டும். சிலருக்கு ஆன்மீக பயணம் உண்டு. பொது வாழ்வு, அரசியலில் இருப்பவர்கள் தங்களுடைய திட்டங்களை வெளியில் தெரிவிக்காமல் செயல்பட வேண்டும். மாணவர்கள் நண்பர் வீட்டு விசேஷத்தங்களை கலந்து கொண்டு உற்சாகம் அடைவாங்க. மன உளைச்சல், தலைவலி, உடல்வலி ஏற்பட்டு சிகிச்சை மூலம் அகலும். இந்த காலகட்டத்தில் கோவிலில் கன்றுடன் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு அருகம்புல், வெண்பூசணி தருவதன் மூலம் சிரமங்கள் அகலும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சூரிய கிரகணத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.